காதல்ல சபிக்கப்பட்ட ராசிகள் அப்படின்றது நெறைய இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப மேஷம் அப்படின்னா, அவங்களோட லவ் வந்து ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப ஆ பொதுவா வந்து பாருங்க, மேஷ ராசி ஒரு பையனா வச்சுக்கலாம் நம்ம. இப்ப மேஷ ராசி பையன பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மேஷ ராசி பையன் ஒரு பொண்ண பார்க்குறான் அப்படின்னா, எத பார்த்து அட்ராக்ட் ஆகும்? அப்படின்ற ஒரு விஷயம் பொண்ணு இருக்கு. அழகா இருக்கணும். அப்படியெல்லாம் ஆ, கிடையாது. ஆ. அப்படியெல்லாம் கிடையாது. பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னா, பொண்ணு அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது ரிஷபம். பொண்ணு புத்திசாலியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது மிதுனம். ஓகேங்களா? பொண்ணு வந்து ரொம்ப கெத்தா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது சிம்மம். இப்படி ஒவ்வொரு ராசியும் பொண்ணு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கும். இப்ப மேஷத்த பொறுத்தவரைக்கும் பொண்ணு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கும் அப்படின்னா, ஒரு ஆளுமையா இருக்கணும். முன்னிலையில இருக்கணும். பயந்து பயந்து இப்படி வந்து ஒதுங்கி நிக்கிற பொண்ணு, "ஐய்யயோ! எங்க அம்மா திட்டுவா, எங்க அப்பா திட்டுவா" அப்படின்னு சொல்ற பொண்ணெல்லாம் மேஷத்துக்கு பிடிக்காது. மேஷத்துக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, ஒரு காலேஜ் டே ஃபங்ஷன் போறாங்க பசங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காலேஜ் லைஃப் எடுத்துக்கலாம். ஃபங்ஷன் போறாங்க அப்படின்னா, அங்க ஒரு பொண்ணு வந்து முன்ன நின்னு அந்த ஃபங்ஷன நடத்துது. ரொம்ப கெத்தா போது, வருது, எல்லாரையும் அப்படி சொல்லுது, இந்த வேலை செய், அந்த வேலை செய் அப்படின்ற ஒரு கமாண்டிங் போஸ்ட்ல இருக்கு. கமாண்ட் பண்ணுது. ரொம்ப ஆளுமையா இருக்கு. தனித்து தெரியுதுன்னா, அந்த பொண்ண வந்து மேஷத்துக்கு பிடிக்கும். பொண்ண பார்த்தோனே அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட்டு பொண்ணு வந்து நல்ல கெத்தா இருக்கா? கமாண்டிங்கா இருக்கா? தைரியமா இருக்கா? தன்னம்பிக்கையோட இருக்கா? அது மேஷத்துக்கு பிடிக்கும். ஏன்னா மேஷமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை நிறைஞ்ச ராசி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேஷ ராசி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, "உன்னால இது முடியாது. நீ இதுக்கெல்லாம் லாக்கிப்பட்டு வரமாட்ட" அப்படின்னு ஒத்த வார்த்தை சொல்லிட்டா போதும். அந்த வேலைய முடிச்சுட்டு தான் அவங்க முன்னாடி போய் நிப்பாங்க. அந்த மாரி கேரக்டர். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவங்க முன்னாடி போய் நிக்கும்போது, நான் கெத்தோட தான் போய் நிப்பேன். அந்த மாரி ஒரு மைண்ட் செட்.